வணக்கம். வெல்கம் டு எஸ்எஸ்சி ஆல் இன் ஒன் கோர்ஸ். இந்த வீடியோல எஸ்எஸ்சில டான்ஸ் ரிலேட்டடா எந்த மாதிரி கொஸ்டின்லாம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டுங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் ஆர்கனைஸ்டா நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்டார்டிங் வித் எம்டிஎஸ் 2023ல கேட்ட கொஸ்டின்ஸ். பைகா டான்ஸ் ஆஃப் ஜார்க்கண்ட் இஸ் யூஷுவலி பெர்ஃபார்ம்டு பை டேஸ் ட்ரைப் டு வெல்கம் ஸ்பெஷல் ஹானர்ட் கெஸ்ட் ஆர் டியூரிங் ரிலீஜியஸ் ப்ரொசஷன்ஸ். நார்மலா வந்து டான்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு டான்ஸை கொடுத்துட்டு எந்த ஸ்டேட் அப்படின்னு கேட்பாங்க, சரிங்களா? ஆனா இது நியூ கைண்ட் ஆஃப் வந்து என்னன்னா கொஸ்டின்ஸ். இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்மளுக்கு டான்ஸ் சொல்லிட்டாங்க, எந்த ஸ்டேட்னு சொல்லிட்டாங்க, ஆனா எந்த ட்ரைப் இந்த டான்ஸை செலிப்ரேட் பண்றேன்னு கேக்குறாங்க. இதுக்கு நம்ம ஃபண்டமெண்டல் தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா? ஸோ இப்ப இதுக்கான ஆன்சர் நான் கொடுத்திருக்கேன். முண்டா ட்ரைப் இவங்க தான் வந்து இந்த பைக்கா டான்ஸை வந்து செலிப்ரேட் பண்றாங்க. எந்த ஸ்டேட் அப்படின்னா ஜார்க்கண்ட். இந்த இமேஜ் வந்து ஞாபகத்துல வச்சுங்க. இந்த முண்டா ட்ரைப் ரிலேட்டடா அடிக்கடி நியூஸ்ல இருந்துட்டே இருக்கு. ஏன்னா பிர்சா முண்டா வந்து என்னன்னா ரொம்ப ஃபேமஸான வந்து என்னன்னா ஒரு ரிபெலியன் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அதையுமே ஞாபகத்துல வச்சுங்க, சரிங்களா? இப்ப இதோட அடிஷனலா என்ன கொடுத்துருக்குன்னா, இங்க ஜார்க்கண்ட் பாருங்களேன். ஜார்க்கண்டோட ஃபோக் டான்ஸ் வந்து கர்மா, பைக்கா, தங்கா கொடுத்துருக்கேன். ஜம்மு காஷ்மீர்ல வந்து நான் டான்ஸ் கொடுத்துருக்கேன். ஹரியானா, குஜராத், சத்தீஸ்கர். சரி, எது இதெல்லாம் நான் வந்து என்ன அப்படின்னா மார்க் பண்ணிருக்கணும், அதெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்கேன். இந்த கர்பா டான்ஸ் குஜராத் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸ். இந்த ராஃப் ஜம்மு காஷ்மீரே வந்து கேட்ட கொஸ்டின், சரிங்களா? இது எல்லாத்தையும் உங்களோட நோட்ஸ்ல அடிஷனலா வந்து எடுத்து வச்சுங்க. கண்டிப்பா வந்து என்ன அப்கமிங் டேஸ்ல வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப கரெக்டான ஆன்சர் வந்து என்னன்னா, எந்த ட்ரைப் வந்து செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா முண்டா ட்ரைப் வந்து செலிப்ரேட் பண்றாங்க, சரிங்களா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். கார் மரியா இஸ் அ டான்ஸ் ஃபார்ம் ஃப்ரம் த ஸ்டேட். இஸ் அ ஃபேமஸ் ஆர்ட் ஃபார்ம் ஆஃப் ஜாய் அண்ட் இன்வொகேஷன்ஸ். இஸ் அ குரூப் டான்ஸ் போத் மென் அண்ட் உமன் பார்ட்டிசிபேட் இந்தியாசிஸ்டிகலி இன் திஸ் டான்ஸ். இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, கார் மரியா அப்படின்னு ஒரு டான்ஸ் இருக்கு. அந்த டான்ஸ் எந்த ஸ்டேட்ல வந்து என்னன்னா செலிப்ரேட் பண்றாங்கன்னு தான் கொஸ்டின், சரிங்களா? மிச்சம் இருக்கிறது எல்லாமே எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க அந்த டான்ஸை பத்தி. இந்த இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார் மரியா ஃபேமஸ் வந்து என்னன்னா சத்தீஸ்கரோட வந்து என்ன டான்ஸ், சரிங்களா? ஃபோக் டான்ஸ் ஞாபகத்துல வச்சுக்கேன். இப்ப சத்தீஸ்கர்ல இருக்கிற அதர் ஃபேமஸ் வந்து என்ன ஃபோக் டான்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன் கொடுத்துருக்கேன். கார் மரியா ஃபர்ஸ்ட், அடுத்து வந்து சைலா டான்ஸ், அடுத்து ரவுட் நாச்சா, பந்தி டான்ஸ், சூபா டான்ஸ், அடுத்து வந்து பண்டவனி, சரிங்களா? இது எல்லாத்தையுமே வந்து ஞாபகத்துல வச்சேன். இப்ப கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா சத்தீஸ்கர். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். சோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். எம்டிஎஸ் 2023 கேட்ட கேள்விதான். லெபாங் பூமணி டான்ஸ் இஸ் அ ஹார்வெஸ்ட் டான்ஸ் ஆஃப் எந்த ஸ்டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து திருப்புரா. சோ திருப்புரால இம்பார்ட்டன்ட் டான்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் பிகு டான்ஸ் வரும். அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லெபாங் பூமணி டான்ஸ் வரும். அடுத்து கரியா டான்ஸ், அதே மாதிரி கொடைக்கரி டான்ஸ், கஜோகரி டான்ஸ், ஹைகாக் டான்ஸ், ஜூம் டான்ஸ். ஜூம் வந்து என்னன்னா ஆல்ரெடி ஒரு வாட்டி வந்து எஸ்எஸ்ல கேட்டிருக்காங்க, சரிங்களா? அதே மாதிரி கலாச்சாமு டான்ஸ், சங்கராய் வந்து டான்ஸ், கஜ டான்ஸ். இது ஏன் வந்து கொடுத்துருக்கு அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன். சம்டைம்ஸ் நம்மள கேள்வியை கேட்கும் போது இந்த டான்ஸ் எல்லாத்தையும் நம்ம லேர்ன் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இதை வச்சு வேற ஏதாவது ஸ்டேட் கேட்டா கண்டிப்பா நம்மளால வந்து எலிமினேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ வந்து டைரக்டா திருப்புரான்னு வந்து பிக் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் சொல்றேன், கண்டிப்பா இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கங்க. டெஃபினட்டா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும், சரிங்களா? ஸோ இதுக்கு கரெக்டா ஆன்சர் என்ன அப்படின்னா திருப்புரா தான் வந்து லெபாங் போமனி டான்ஸோட வந்து செலிப்ரேட் பண்றாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. மகாரி டான்ஸ் அண்ட் கொட்டிப்புவா டான்ஸ் பிலாங் டு விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட். இதுலயுமே என்னன்னா டான்ஸ் எந்த ஸ்டேட்டோட மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பாருங்களேன். ஸோ ரெண்டு டான்ஸ் மகாரி அண்ட் கொட்டிப்புவா ரெண்டுமே லொக்கேட்டட் இன் வந்து ஒடிஷா தான். ஸோ இந்த இமேஜ் வந்து ஞாபகத்துல வச்சுக்க, நம்மளுக்கு வந்து மறக்காம இருக்கும். சரி, இப்ப மகாரி டான்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ரிச்சுவலிஸ்ட் டான்ஸ் சொல்றாங்க. எந்த ஸ்டேட்ல இருக்கு? ஒடிசா. இது எங்க வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா பூரி ஜெகநாத் டெம்பிள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இப்ப பண்ணல, பட் ஒரு காலத்துல வந்து இதை பண்ணிருக்காங்க. யாரு பண்ணிருக்காங்கன்னா தேவதாசி டான்சர் பண்ணிருக்காங்க. அவங்களோட பேரு தான் வந்து மகாரிஸ் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? இதை நீங்க எப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா பூரி ஜெகநாத் டெம்பிள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது லொக்கேட்டட் இன் ஒடிஷா. அந்த டெம்பிள்ல வந்து டான்ஸ் ஆடுற வந்து தேவதாசி டான்சர், அவங்களோட பேர் மகாரிஸ். அவங்க ஆடுற டான்ஸுக்கு பேர் தான் மகாரி டான்ஸ் அப்படின்னு லிங்க் பண்ணி வந்து படிச்சுக்கங்க, சரிங்களா? இப்ப கொட்டிப்பூவா டான்ஸ். இந்த கொட்டிப்பூவா டான்ஸ்மே வந்து ஒரிஷால தான் வந்து என்னன்னா பெர்ஃபார்ம் பண்றாங்க. இது யாரு பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா யங் பாய்ஸ் ஹூ வந்து ட்ரெஸ் அஸ் அ உமன். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இந்த போட்டோ பாருங்களேன். இந்த போட்டோல இருக்கிறவங்க வந்து என்னன்னா கேர்ள்ஸ் கிடையாது, பாய்ஸ் தான், சரிங்களா? ஸோ டு பிரைஸ் வந்து ஜெகநாத் அண்ட் கிருஷ்ணாவை வந்து என்ன பிரைஸ் பண்ற மாதிரி கொட்டிப்பூவா டான்ஸ் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. இது ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்ட். இன் கேஸ் வந்து என்னன்னா நம்ம அப்கமிங் டேஸ்ல அது அப்கமிங் ஏதாவது எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னா கேட்டாங்கன்னா கண்டிப்பா எலிமினேஷன் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும், சரியா? ஸோ அப்ப கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிஷா தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டினை பாருங்களேன். சோங்கி முகாவர் டான்ஸ். ஸோ என்னோட ப்ரொனன்சியேஷன்ஸ் வந்து தப்பா இருக்கலாம். ஸோ சாரி ஃபார் தட். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா டான்ஸ் செலிப்ரேட் த விக்டரி ஆஃப் ட்ரூத் ஓவர் ஃபால்ஸ்குட். த நேம் ஆஃப் டான்ஸ் இஸ் டெரைவ்ட் ஃப்ரம் டூ லயன் மாஸ்க் ஓன் பை த டூ டான்சர்
who represent நரசிம்மா ஆஸ்பெக்ட் ஆஃப் லார்ட் விஷ்ணு. இப்ப நரசிம்மா வந்து எங்க ஃபேமஸா செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு ஒன்று தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். ஆர் எல்ஸ் வந்து நம்ம எலிமினேஷன் யூஸ் பண்ணி தான் வந்து ஆன்சர் பண்ணணும் சரிங்களா. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா எந்த ஸ்டேட் அப்படின்னா மகாராஷ்டிரா. இந்த இமேஜ் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சரிங்களா. நிறைய பேருக்கு டவுட் வரும், இப்ப இவ்வளவு டான்ஸ் இருக்கு இது எல்லாத்தையுமே கேட்கறாங்களே எங்க இருந்து அந்த கொஸ்டின் எல்லாம் எடுப்பாங்க அப்படின்னு ஒரு டவுட் இல்ல. அதுக்கான இதுதான் இங்க இருக்கு. அதாவது அசாதிகத் அம்ரித் மகோத்சவால வந்து என்னன்னா ஃபெஸ்டிவல்ஸ், டான்ஸ், ஃபோக் டான்ஸ், ட்ரைபல் டான்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருந்தாங்க, நம்ம 75th இயர் வந்து என்ன அப்படின்னா கொண்டாடும் போது ஒன்னையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சரிங்களா. அதுல இருந்து தான் அந்த கொஸ்டின் எல்லாம் வந்து எடுத்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து என்னன்னா அந்த ஃபுல் லிஸ்ட் வேணும் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர்ல போயிட்டு வந்து வெப்சைட்ஸ்ல இருக்கும், அதுல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அப்ப ஞாபகத்துல வச்சேன். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து மகாராஷ்டிரா. ஸோ ஓகேவா. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து மகாராஷ்டிரா, சோங்கி முக்பாத். சரி ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். சாகு வந்து என்னன்னா ஐடென்டிஃபை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் அஸ் அ கிளாசிக்கல் டான்ஸ் இஸ் prevalent இன் ஈஸ்டர்ன் இந்தியா as 3 distinct forms சொல்றாங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் நாட் ஒன் ஆஃப் தம் அப்படின்னு கேட்டிருக்காங்களே. ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து என்னன்னா சாகு வந்து என்ன செமி கிளாசிக்கல் டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 8 கிளாசிக்கல் டான்ஸ் வந்து என்னன்னா சங்கீத் அகாடமி வந்து என்னன்னா ரெகனைஸ் பண்ணுவாங்க. ஆனா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் இதோட சேர்த்து ஒரு டான்ஸ் சேர்த்து என்ன சொல்லிடுவாங்க, இதுதான் கிளாசிக்கல் டான்ஸ் அப்படின்னு சொல்லி மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் வந்து சொல்லுவாங்க சரிங்களா. சரி இந்த ஒரு டான்ஸ் இருக்குல்ல இதுதான் வந்து இந்த சாகு டான்ஸ் அப்படின்னு சொல்றது. இது வந்து பேசிக்ஸாக சொல்லியிருக்கேன். சரி இப்ப என்ன சொல்றாங்கன்னா 3 வந்து என்ன விதமான டான்ஸ் ஃபார்ம் இருக்குன்னு சொல்றாங்க இந்த சாகுல. இந்த டான்ஸ் ஃபார்ம் எங்க செலிப்ரேட் பண்றாங்க தெரிஞ்சிருந்தா இந்த கொஸ்டினை வந்து ஆன்சர் பண்ணலாம். என்னென்ன ஸ்டேட்ல செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா 3 ஸ்டேட். அதுக்கான ஆன்சர் இங்க கொடுத்துருக்கேன். இங்க பாருங்களேன். ஜார்க்கண்ட்ல செலிப்ரேட் பண்ணுவாங்க, ஒடிஷால செலிப்ரேட் பண்ணுவாங்க, வெஸ்ட் பெங்கால்ல செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த ஜார்க்கண்ட்ல செலிப்ரேட் பண்றதுக்கு பேர் என்னன்னா செரிகாலா சாவுன்னு சொல்றாங்க. ஒடிஷால வந்துன்னா மயூர்பஞ்சி வந்து சாவுன்னு சொல்றாங்க. வெஸ்ட் பெங்கால்ல வந்து புரியாலா ஜாகு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இமேஜ் வந்து ஞாபகத்துல வச்சுக்கேன் சரிங்களா. அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல எது நாட் ஒன் ஆஃப் தம் அப்படின்னு கேட்டிருக்காங்கல்ல, இதை நீங்க ஸ்டேட் வைஸே வந்து ஆன்சர் பண்ணலாம். ஜார்க்கண்ட் இப்பதான் பார்த்தோம், வெஸ்ட் பெங்கால் இப்பதான் பார்த்தோம், ஒடிஷா பத்தி பார்த்தோம். சத்தீஸ்கர் அப்படின்னு வந்து ஒரு பார்க்கவே இல்லை, அதுவும் மர்வாகி சாகு அப்படின்னு ஒரு நில்லவே இல்லை. அப்ப இதுதான் வந்து என்ன தப்பானது, இதுதான் கரெக்ட் ஆன்சர் சரிங்களா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நான் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ரிக்கம் படா டான்ஸ் பிலாங் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் அப்படின்னு சொல்றாங்க. அகைன் டான்ஸ் கொடுத்துட்டு எந்த ஸ்டேட் அப்படின்னு மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா இந்த ரிக்கம் படா எந்த ஸ்டேட் அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷோட ஸ்டேட்ல வந்து ரொம்ப ஃபேமஸா வந்து ஃபோக் டான்ஸா வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் சரிங்களா. இது ஜஸ்ட் அவ்வளவுதான். இதுல இருந்து பெருசா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா லேர்ன் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன் இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது அருணாச்சல் பிரதேசத்துல இந்த மாதிரி ஒரு ஃபோக் டான்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இன்கேஸ் கேட்டாங்க அப்படின்னா எலிமினேஷன்ஸ்க்கு வந்து அப்கமிங் டேஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நான் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. டான்ஸ் வேர்ட் ஆஃப் இந்தியன் டான்ஸ் இஸ் derived from the Sanskrit word and literally means வந்து taking two words அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின்ஸ். ஏன்னா இதுல நம்ம நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம் பேசிக்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்தையும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன் பாருங்க. நிரிதா, லாஸ்யா, தாண்டவா, அபிநயா, 4க்குமே நான் மீனிங் வந்து நம்ம முதல்ல சொல்லிடுறேன். முதல் வந்து என்ன அப்படின்னா அக்ஸ்பர் வந்து நாட்டிய சாஸ்திரா. இது வந்து 2 ஆஸ்பெக்டா வந்து கிளாசிக்கல் டான்ஸ் பிரிச்சிருப்பாங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் என்ன சொல்றாங்கன்னா லாஸ்யான்னு சொல்றாங்க, இன்னொரு ஆஸ்பெக்ட் தாண்டவான்னு சொல்றாங்க. லாஸ்யாக்குல எது வரும்னா கிரேஸ் வரும், பவா வரும், ராசா வரும், அபிநயா வரும். இது எதை வந்து என்ன ஃபீச்சரா சொல்றாங்கன்னா ஃபெமைனோட ஃபீச்சரா சொல்றாங்க சரிங்களா. தாண்டவா வந்து என்ன மேல் ஆஸ்பெக்ட், பர்டிகுலர்லி வந்து ரிதம் அண்ட் மூமெண்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கும். சரி இப்ப என்னன்னா லாஸ்யா தாண்டவா அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு. இப்ப வாங்கலாம். இதுல அபிநயா அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்குல்ல, இதுக்கு மீனிங் என்ன சொல்றாங்கன்னா எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எக்ஸ்பிரஷன்ல 3 விதமான எக்ஸ்பிரஷன் இருக்கு சரிங்களா. சாரி 4 விதமான எக்ஸ்பிரஷன் இருக்கு. ஒண்ணு அங்காகிகா அபிநயம் சொல்றாங்க, வச்சிகா அபிநயம் சொல்றாங்க, அகார்கா அபிநயம் சொல்றாங்க, சாத்விக் அபிநயம் சொல்லுவாங்க. இந்த 4க்குமே வந்து என்னன்னா ஆல்ரெடி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க எஸ்எஸ்ல. இது எல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சுக்கணும் சரியா. இப்ப அங்காகி அபிநயா என்ன சொல்றாங்கன்னா எக்ஸ்பிரஸிங் த வந்து மீனிங் ஆஃப் லிரிக்ஸ் வந்து யூசிங் பாடி, பர்டிகுலர்லி வந்து ஹெட்ஸ், ஹேண்ட்ஸ், லெக்ஸ் இதன் மூலம் வந்து என்ன அப்படின்னா அந்த லிரிக்ஸை வந்து சொல்றாங்க அப்படின்னு அதான் வந்து என்ன அங்கிகா அபிநயன்னு சொல்லுவாங்க. வச்சிகா அபிநயா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த ஸ்டோரியை வந்து என்ன டான்ஸ் மூலம் வந்து என்ன காமிக்கிற சரிங்களா. அகாரிகா அபிநயா வந்து என்னன்னா காஸ்டியூம், ஜுவல்லரி, மேக்கப் பத்தி வந்து பேசுறது. சாத்விக் அபிநயா வந்து என்னன்னா அந்த டான்ஸோட மூடு, எப்படி சோகமா இருக்காங்களா இல்ல ஹாப்பியா இருக்காங்களா அப்படின்னு காமிக்கிறது. அப்ப சோ இந்த மூடு அப்படின்னு பார்த்தா சாத்விக் அப்படின்னு இது முடிஞ்சிச்சுல. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த நிரிதா, நிரித்யா, நாட்டியா இந்த 3மே வந்து என்னன்னா எந்த ஒரு கிளாசிக்கல் டான்ஸுக்கும் இருக்கணும், இருந்தா மட்டும்தான் வந்துன்னா அது ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் அச்சீவ் பண்ண சொல்றாங்க. அப்ப அந்த நிரிதா அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா பியூர் டான்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ரிதத்தை பத்தி பேசுற நிரிதா.
நிருத்தியா அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் ரிதம் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ். நிதித்தா வெறும் வந்து ரிதத்தை பத்தி தான் பேசும். நிதித்திய வந்து அதோட சேர்த்து எக்ஸ்பிரஷன் பேசும். நாட்டிய வந்து நம்ம நடனம் சொல்றோம்ல, நடனத்துல என்ன இருக்கும் அப்படின்னு எல்லாமே வரணும். நிதித்தா வேணும், நிதித்தியா வேணும், பிளஸ் வந்து என்ன டிராமடைஸ் பண்ணும். ஒரு டிராமா மாதிரி வந்து காமிக்கணும்ல. இது மூணும் சேர்ந்த ஆஸ்பெக்ட் தான் வந்து ஒரு கிளாசிக்கல் டான்ஸ்ல வரும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்துன்னா பரதநாட்டியம். சரிங்களா? சோ இப்ப என்னன்னா கேட்ட கேள்விக்கு வந்து வருவோம். ஏன்னா ரொம்ப நான் தேவையில்லாத நிறைய பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் கேள்வி என்னன்னா டாஸ் வேர்ட் ஆஃப் இந்தியன் டான்ஸ் derived from a Sanskrit and literally meaning வந்து taking towards. இந்த taking towards அப்படின்னு ஒரு இது எங்க இருக்குன்னா கதக் இருக்குன்னு வச்சுக்கலாம். கதக் வந்து கிளாசிக்கல் டான்ஸ், ஃபேமஸ் வந்து யூபி. இது derived from Sanskrit with கதா. கதான்னா நம்ம தமிழ்லே தெரியும் ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவோம். The term கதக் லிட்டரலி மீனிங் வந்து டேக்கிங் டுவர்ட்ஸ் the context ஆஃப் டேக்கிங் ஆடியன்ஸ் டுவர்ட்ஸ் வந்து ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இதுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன? அபிநயா. ஏன்னா அபிநயா மட்டும்தான் வந்து எக்ஸ்பிரஷன் வந்து காமிக்கணும். டேக்கிங் டுவர்ட்ஸ் ஒரு இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க வந்து ஒரு ஆடியன்ஸ் வந்து என்னன்னா ஏதாவது ஒரு டான்ஸ் வந்து கவனிக்கிறான்னு வச்சுக்கோங்க, த்ரூ எக்ஸ்பிரஷன்ல தான் வந்துன்னா நம்ம ஸ்டோரி மூலம் வந்து அவங்களுக்கு காமிக்க முடியும். சரிங்களா? இப்ப கரெக்ட் ஆன்சர் வந்து அபிநயா. நிருத்தா, லாஸ்யா, தாண்டவா வந்து என்ன எல்லாமே வந்து டான்ஸ்ல வரும். பட் இதுக்கான கரெக்ட் ஆன்சர் அபிநயா. சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டினை பாருங்களேன். விச் ஃபார்ம் ஆஃப் இந்தியன் டான்ஸ் இஸ் செட் டு பி சாஃப்ட் அண்ட் சூட்டபிள் ஃபார் ஃபீமேலோட பிரசன்டேஷன்ஸ்? எம்டிஎஸ் 2023 கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஆல்ரெடி நம்ம முதல் கொஸ்டினே இதுக்கு முன்னாடி கொஸ்டினே பார்த்ததான். நாட்டிய சாஸ்திரால வந்து என்னன்னா கிளாசிக்கல் டான்ஸ் ரெண்டு ஆஸ்பெக்டா பிரிச்சுன்னு சொன்னல. அதுல ஒன்னு லாஸ்யா, இன்னொன்னு வந்து தாண்டவா. தாண்டவா வந்து என்ன மேல் ஆஸ்பெக்ட் ஆர் மேல் ஃபீச்சர் பத்தி சொல்லும். அந்த லாஸ்யா தான் வந்து ஃபெமைன் கேரக்டர் ஆர் ஃபெமைன் ஃபீச்சரை பத்தி சொல்லும். சரிங்களா? அப்ப கரெக்டா எங்க வாங்களேன் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஃபீமேலோட பிரசன்டேஷன் சூட்டபிளான இது என்ன அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா வந்து என்ன லாஸ்யா தான் வரும். சரிங்களா? இது எல்லாமே வந்து பேசிக்ஸ் நம்ம தெரிஞ்சனா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். ராத்தோவாஸ் ஹூ dwell in the state of dash perform the ராத்வா டான்ஸ் in the occasion of ஹோலி ஃபெஸ்டிவல் ஆஃப் கலர். ஹோலி ஃபெஸ்டிவல் ஆஃப் கலர் எல்லாருக்குமே தெரியும். ஆனா கேள்வி ராத்வா டான்ஸ் அப்படின்னு ஒரு டான்ஸ் இருக்கு, அது எந்த ஸ்டேட்ல வந்து என்னன்னா செலிப்ரேட் பண்றாங்க, அதுதான் இந்த கொஸ்டின். சரிங்களா? சரி, இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா குஜராத்ல தான் வந்து என்ன செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ இந்த ராத்வாவோட ட்ரைபல் டான்ஸ். சரிங்களா? இது வந்து ட்ரைபல் டான்ஸ், ஃபோக் வந்து கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த இமேஜ்மே ஞாபகத்துல வச்சுங்க. ஏன்னா இமேஜ் இருக்கும்போது ரொம்ப நாள் வந்து நம்ம மைண்ட்ல வந்து ஸ்டோர் ஆகும். சரிங்களா? எதுக்கான கரெக்ட் ஆன்சர் குஜராத் சொன்னேன். இந்த ராத்வாஸ் வந்துன்னா ட்ரைபல் வந்துன்னா குஜராத் செலிப்ரேட் பண்றாங்க. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா 5 days வந்து செலிப்ரேட் பண்றாங்க ஹோலி டைம்ல. சரிங்களா? இதுல ஃபாஸ்ட்டுமே வந்து இருக்காங்க. ஸோ நம்ம வந்து விரதம் இருக்கிற மாதிரி அந்த டைம்ல வந்து இருக்காங்க. இதுல மேல் டான்ஸருக்கு ஒரு பேர் சொல்றாங்க. என்ன அப்படின்னா ஹெரியாஸ்ன்னு சொல்றாங்க. ஃபீமேல் டான்ஸ்க்கு வந்து என்ன ஹெரானிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது ஏன் சொல்றேன்னா சம்டைம்ஸ் வந்து என்னன்னா ஹெரியாஸ் ஒரு ஹெரானி ரிலேட்டட் டு விச் அப்படின்னு கூட கேட்கலாம். எந்த டான்ஸ்னு கூட கேட்கலாம்ல. அதுக்காக தான் இது எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து குஜராத். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். the word வந்துன்னா கதக் இஸ் derived from which of the following words அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்னன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். கதக்ல கதை அப்படின்னு இருக்குல்ல, கதைனா என்ன சொல்லுவோம், ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து கேட்டிருக்கேன். ஆன்சர் வந்து ஸ்டோரி தான். பட் இருந்தாலும் சரி, இதுக்கான கதக் பார்த்துடும். பட் அடிஷனலா வந்து இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ கிளாசிக்கல் டான்ஸ்ல வந்து எடிமாலஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ பரதநாட்டியத்துல வந்து நாட்டியம் இருக்கு. ஸோ நம்ம தமிழ் ஈஸியா வந்து கண்டுபிடிச்சலாம். நாட்டியம், நடனம், டான்ஸ் அப்படின்னு வந்து ஈஸியா சொல்லிடலாம். கதகளியில வந்து கதை மீன்ஸ் வந்து என்னன்னா இங்க பாருங்களேன், ஸ்டோரி ஆர் வந்துன்னா கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. களி மீன்ஸ் வந்துன்னா பெர்ஃபார்மன்ஸ் ஆர் வந்து பிளே. மோகினி ஆட்டத்துல வந்து மோகினி என்ன சொல்லுவாங்கன்னா ஃபீமேல் அவதார் ஆஃப் வந்துன்னா விஷ்ணு. ஆட்டம் மீன்ஸ் வந்து மோஷன் ஆர் வந்துன்னா டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுங்க. ஏன் அப்படின்னா இந்த இதுல வந்து கதக்க பத்தி கேட்டுட்டாங்க. ஸோ அதனால வந்து இன்கேஸ் நமக்கு அப்கமிங் டேஸ்ல வந்து இது ரிலேட்டடா கேட்கலாம். அதுக்காக வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் டான்ஸ் டான்ஸ் on one side rasa dances are performed by women, whereas an opposite side instrumentalist play a பங்க்சோலம் and காரத்தாள. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எப்படி ப்ரீவியஸ் கொஸ்டின் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிடுறேன். அதாவது இது பார்ட் 2 வீடியோ டான்ஸ். பார்ட் 1ல இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இதுல மேஸ்குலின் ஆஸ்பெக்ட் ஆஃப் மணிப்பூரோட வந்து கிளாசிக்கல் டான்ஸ் சொல்றாங்க. இதுக்கு ஆன்சர் வந்துன்னா சோளம். சரிங்களா? ஸோ இதை நம்ம லேர்ன் பண்ணியிருந்தோம் அப்படின்னு வச்சுக்கலாம், இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். ஏன்னா சோளம் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. இப்ப இந்த கல்யாணத்துக்குலாம் வந்து மிருதங்கம் வந்து வாசிக்கிறாங்கல்ல, அதுதான் வந்து சோளம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப இந்த கொஸ்டினுக்கு வரலாம். இது வந்து எம்டிஎஸ்ல கேட்ட கேள்வி. இது வந்து என்ன அப்படின்னா சிபிஓல கேட்ட கேள்வி. சரிங்களா? இப்ப இதை நம்ம லேர்ன் பண்ணிருந்தோம் அப்படின்னு வச்சுக்கலாம், இந்த எம்டிஎஸ்ல கேட்ட கேள்வி ஆன்சர் பண்ணலாம். ஏன்னா இங்க பங்க்சோளம் அப்படின்னு இருக்கு. சோளம் அப்படி வந்தாவே வந்து மணிப்பூரின்னு வந்துடும். ஏன்னா இங்க பாருங்க மணிப்பூரி டான்ஸ் தான் சொல்றாங்க. ஸோ எதுக்கு சொல்றேன் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு இதுல வந்து ப்ரிப்பேர் பண்றது டெஃபினட்டா வந்து யூஸ் பண்ணுங்க. ஏன்னா டான்ஸை பொறுத்த அளவுக்கு ஸ்டாட்டிக்கான கான்செப்ட். சரிங்களா? ஒன்ஸ் நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, அதுக்குள்ளதான் வந்து மாத்தி மாத்தி கேட்க போறாங்க. சரி, ஓகே. இப்ப
இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். there are two prominent மேனர் ஆர் வந்து சோழன் சொல்லுவாங்க. சோழன் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதாவது மிருதங்கம் வாசிக்கிறது வந்து என்ன அப்படின்னா குரூப் ஆஃப் சேர்ந்து வாசிப்பாங்க. அதுதான் வந்து என்னன்னா மணிப்பூரி டான்ஸ்ல இருக்குங்க. இதுல பங்சோளம் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா ரோர் ஆஃப் ட்ரம், அதாவது ட்ரம் மாதிரி இருக்கும். அதை வந்து என்னன்னா இது பண்ணிருப்பாங்க. சோ இந்த பங்சோளம் எங்க இருந்து வந்து இன்ஃபுளுன்ஸ் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுல இருந்து பாரோ பண்ணிருக்கான்னு பாருங்க. மணிப்பூர மார்ஷியல் ஆர்ட்ஸ் இருக்கு, அதாவது தங்தா அப்படின்னு இருக்கு, சரியத் சாரக் இருக்கு, மைபி வந்துன்னா ஜொகோயின் இருக்கு. ஸோ இந்த டான்ஸ்ல இருந்து தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்ஃபுளுன்ஸ் பண்ணி இந்த பங்சோளம் வந்து வந்திருக்கு. சரிங்களா? செகண்ட் வந்து என்னன்னா கர்த்தால் சோளம். இது என்ன சொல்றாங்கன்னா குரூப் ஆஃப் டான்ஸ் வந்து வேற டான்சர் ஃபார்ம் சர்க்கிள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உமன் டான்ஸ் இந்த குரூப் கால் வந்து மண்டியாலா சோளம் சொல்றாங்க. இப்ப இன்கேஸ் உங்களுக்கு இது டவுட்டா இருந்தா என்ன பண்ணுங்க, கர்த்தால் சோளம் அப்படின்னு யூடியூப்ல போடுங்க. ஒரு வந்து என்னன்னா ரவுண்ட் ஷேப்ல வந்து சுத்திக்கிட்டே வந்து என்னன்னா டான்ஸ் ஆடிட்டே வருவாங்க. கையில வந்து மிருதங்கம் வேற வச்சிருப்பாங்க. சரிங்களா? பாருங்களேன், ரொம்பவே வந்து அழகா இருக்கும். சரிங்களா? சோ அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டா சொல்ல இட்ஸ் ரிலேட்டட் டு வந்து மணிப்பூரி வந்து டான்ஸ். ஓகேவா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். சோ இந்த கொஸ்டினை பாருங்களேன். a technique of classical dancing was codified by dash in 5th century BC சொல்றாங்களே. இதை ரெண்டு வேளை நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஒண்ணு நம்மளுக்கு வந்து ஃபண்டமெண்டல் தெரிஞ்சதுன்னா அதை வச்சு ஆன்சர் பண்ணலாம், ஆர் எலிமினேஷன்லயே ஆன்சர் பண்ணலாம். எப்படி எலிமினேஷனா, நீங்க சூத்திரக்கா, சாணக்கியா, கல்கானா இவங்க மூணு பேரும் எங்க படிச்சிருப்பீங்க அப்படின்னா ஏன்ஷியன் இந்தியால படிச்சிருந்தா கண்டிப்பா வந்து இவங்களை எலிமினேஷன் பண்ணிடலாம். ஏன்னா இவனா இவங்க புக் ரிலேட்டடா வந்து ப்ரிப்பேர் பண்ணிருப்போம். சரிங்களா? சரி, இதுக்கான கரெக்ட் ஆன்சர் நான் சொல்லிடுறேன். இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்மல் மென்ஷன் ஆஃப் டான்ஸ் வந்து யாரு அப்படின்னா பாரத முனியோட வந்து ஃபேமஸ் ஒர்க் ஆஃப் நாட்டிய சாஸ்திரம். இதுலதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்து கோடிஃபை வந்து என்ன பண்ணிருப்பாங்க. சரிங்களா? இப்ப கரெக்ட் ஆன்சர் வாங்கலாம். யார் வரும்? பாரத முனி அப்படின்னு தான் வரும். சரிங்களா? இந்த மூணு பேர் இருக்காங்களா, சூத்திரகா, சாணக்கிய, கல்கனா. டெஃபினட்டா நம்ம சாணக்கியா வந்து மறந்துருக்க மாட்டோம். ஏன்னா சந்திரகுப்தா ஒன்னோட மௌரியன் எம்பையர் வர்றதுக்கு காரணமானவர் வந்து சாணக்கியா தான் அறிவியா அப்படின்னா இவர் வந்து அர்த்த சாஸ்திர புக் வந்து எழுதியிருப்பாரு. இந்த மூணு பேர் என்ன சொல்றேன், சூத்திரக்கா வந்து என்னன்னா மிருச்ச கத்திகாவை வந்து எழுதியிருப்பாரு. சாணக்கியா வந்து அர்த்த சாஸ்திரா. சோ இது வந்து பொலிட்டிக்கல் ட்ரீட்டேஸ். இதை வச்சுதான் என்னன்னா சந்திரகுப்தா ஒன் மௌரியன் எம்பையர் கிரியேட் பண்ணியிருப்பாரு. கல்கானா வந்துன்னா ராஜ தரங்கினிய வந்து எழுதியிருப்பாரு. இது எல்லாமே அடிஷனல் நீங்க லேர்ன் பண்ணிக்கங்க. சரிங்களா? சரி, ஓகே. சோ அவ்வளவுதான். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். த லம்பாடி டான்ஸ் இஸ் த ஃபோக் டான்ஸ் ஃபார்ம் ஆஃப் டேஷ் டைப் அண்ட் ஒரிஜினேட்டட் வந்து என்னன்னா ஆந்திர பிரதேஷ். சோ இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டான்ஸ் சொல்லிட்டாங்க, ஸ்டேட்னு சொல்லிட்டாங்க, ஆனா எந்த ட்ரைப் அப்படின்னு கேக்குறாங்களே. சோ அப்ப என்ன தெரிஞ்சுக்கலாம்னா ஃபோக் டான்ஸ் ரிலேட்டடா நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா ஃபேமஸான ஃபோக் டான்ஸ்னா அதோட ட்ரைப் எந்த ட்ரைபல் அப்படின்னு தெரிஞ்சுச்சுங்க. நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வர்றது சான்சஸ் அதிகமா இருக்கு. சரிங்களா? சரி, இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா இவங்க எந்த ட்ரைப்னா பஞ்சாரா ட்ரைப்ஸ். அந்த இமேஜ் வந்து நான் தெரிஞ்சுங்க. சரிங்களா? இந்த பஞ்சாரா ட்ரைப் வந்து நொமாடிக் ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நொமாடிக் அப்படின்னா இவங்க வந்து நடந்து போயிட்டே இருப்பாங்க, ஒரு இடத்துல செட்டில்டா வந்து வாழ மாட்டாங்க. சரிங்களா? ரீசெண்டா ஒரு டேர்ம் வந்து ஃபேமஸ் ஆயிட்டு டிஜிட்டல் நொமேட்ஸ் அப்படின்னு கூட ஒரு ஃபேமஸான டேர்ம் வந்துட்டு இருந்துச்சு நியூஸ்ல. ஸோ எதுக்கு சொல்றேன் அப்படின்னா ஸோ நொமேட் மீன்ஸ் வந்து என்னன்னா அவங்க வாட்டில் வந்து என்னன்னா போயிட்டே இருப்பாங்க, டிராவல் பண்ணிட்டே இருப்பாங்க. சரிங்களா? டிஜிட்டல் நொமேட்ஸ் மீன்ஸ் வந்து என்ன, பீப்புள் வந்து என்னன்னா யார் யார் ஐடில ஒர்க் பண்றாங்களோ, டிஜிட்டலா ஒர்க் பண்றவங்களோ அவங்களுக்கு வந்து என்னன்னா செட்டில் வந்து ஒரு இடம் தேவையில்ல. அவங்க வாட்டில எங்க வேணா ட்ரிப் போகலாம். அப்படியே போகும்போது லேப்டாப் எடுத்துட்டு போயினா அங்க வந்து வேலை முடிச்சுட்டு அப்படியே வந்து என்ன டிராவல் பண்ணிட்டே இருக்கலாம்ல. ஸோ அது ஒரு நியூ டேர்ம்ஸ் அப்பியர் ஆயிருந்துச்சு, அதனால உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? ஸோ ஓகே, இந்த கம்யூனிட்டி வந்து டி நோட்டிஃபைடு வந்து 1950, லேட்டர் வந்து ஹேபிச்சுவல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து என்னன்னா 1950 கீழ வந்து லிஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கேன். பஞ்சாரா ட்ரைப். இந்த பஞ்சாரா ட்ரைபுக்கான அதர் நேம் கொடுத்திருக்காங்க, அதாவது லம்பானி இன் கர்நாடகான்னு சொல்றாங்க. ஏன் இவங்க வந்து அதர் ஸ்டேட்ல இருங்க, இவங்க நொமாடிக் ஒரு இடத்துல மட்டும் செட்டில்மெண்டா இருக்க மாட்டாங்க, அதனால அடுத்த ஸ்டேட்டுக்கு போறோம். சரியா? இங்க கவாரியான் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஹவாரியா எங்க நீங்க படிச்சிருக்கலாம் இல்ல கேட்டிருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீரன் அதிகாரன் ஒன்றோட படத்துல வந்து இந்த ஹவாரியனை பத்தி சொல்லுவாங்க. சரிங்களா? நீங்க பார்த்தாவே தெரியும் அந்த படத்துல அவர் வந்து அந்த ஹீரோ வந்து என்னன்னா ஆறுவழி ரேஞ்சுக்கு தான் போவார். அந்த ஆறுவழி ரேஞ்ச் வந்து ராஜஸ்தான்ல தான் இருக்கு. சரிங்களா? அப்ப ஹவாரியன் ராஜஸ்தான் கனெக்ட் பண்ணிக்கீங்க. லாங்குவேஜ் ஆஃப் பஞ்சாரா வந்து என்ன கோர்பாலின்னு சொல்றாங்க, ஆர் வந்து பிரிஞ்சாரின்னு சொல்றாங்க. இண்டிபெண்டன்ட் வந்து டயலெக்ட் சொல்றாங்க. ஸோ எந்த கேட்டகரியில வந்து இந்தோ ஆரியன் லாங்குவேஜ் வருது. இப்ப அனதர் ட்ரைபல் டான்ஸ் வந்துன்னா ஆந்திர பிரதேஷ்ல இருக்க என்ன டான்ஸ் நீங்க சொல்லியிருக்கேன், திம்ஷா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கிங்க, எனக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கேன். பெர்ஃபார்மட் பை வந்துன்னா போர்ஜா ட்ரைப். சரிங்களா? ஸோ இது அப்படியே வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா சம்டைம்ஸ் கேட்டாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. சரி, இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பஞ்சாரா ட்ரைப் தான் வந்து லம்பாடி டான்ஸ் வந்து ரிலேட்டடா வராங்க. சரிங்களா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சோ இந்த எம்டிஎஸ் கொஸ்டின் பாருங்களேன். A politic dance of dash is a distinct has its own வந்து costume, music and song in the politic language. The dance is only performed in the rare occasion such as வந்து feast or celebration. ஸோ இந்த கொஸ்டினை எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா எலிமினேஷன் எப்படி பண்றான்னு பாருங்க. இப்ப சில பேருக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா பாலிட்டிக் லாங்குவேஜ் அப்படின்னு இருந்துச்சுன்னா பாலிட்டிக் ஓகே மேபி பலுச்சிஸ்தான் அப்படின்னு வரலாம். பலுச்சிஸ்தான் அப்படின்னா பாகிஸ்தான் கிட்ட வரும். பாகிஸ்தான் அப்படின்னா இந்தியன் ஸ்டேட் ஜம்மு காஷ்மீர் இருக்கு, லடாக் இருக்கு. அப்போ ஆல்மோஸ்ட் வந்து இது ரெண்டையும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். இதர் லடாக்கா இருக்கலாம் இல்ல காஷ்மீரா இருக்கும். இது வந்து எலிமினேஷன் யூஸ் பண்ணி போடுறது. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னன்னா லடாக் தான் கரெக்டான ஆன்சர்.
இந்த இமேஜ் வந்து ஞாபகத்துல வச்சுங்க சரிங்களா. இப்ப நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், நம்ம நிறைய டான்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்குமே, எப்படி நான் எல்லாத்தையுமே ஞாபகத்துல வச்சுக்கிறது அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கன்னா, இந்த பாலிடிக் டான்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து யூடியூப்ல போடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் கிட்ட வந்துன்னா வீடியோ வந்துன்னா பாருங்க. ஏன் வீடியோவா பார்க்க சொல்றேன்னா, உங்களுக்கு விஷுவலா பார்க்கும்போது கண்டிப்பா வந்து மறக்காது, ரொம்ப நாள் வந்து நம்ம மைண்ட்ல இருக்கும் சரியா. அதை வச்சு வந்து ஆன்சர் பண்ணு. இந்த மாதிரி தான் மேஜர் டான்ஸ், ஃபோக் டான்ஸ் எல்லாத்தையும் யூடியூப்ல பார்த்து ஒன்னொன்னே வந்து என்னன்னா ஞாபகத்துல வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, டெஃபினட்டா வந்து என்ன மறக்காது, ஈஸியா வந்து என்னன்னா ஆன்சர் பண்ணிடலாம். இதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனாலதான் உங்களுக்கு அதை சொல்றேன் சரிங்களா. இப்ப லடாக்கால மேஜர் டான்ஸ், அதர் டான்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ கதோக்கு வந்து ஃபேமஸானது, அதே மாதிரி வந்துன்னா சென்மோ டான்ஸ் அப்படின்னு இருக்கு, அதே மாதிரி வந்து கோஷான் இருக்கு. ஸோ இதோட உத்தரகாண்டுமே வந்துன்னா பர்டிகுலரா கொடுத்துருக்கேன். இது ஃபேமஸானதும் போட்டியா டான்ஸ் வந்து இருக்கு, அதே மாதிரி வந்துன்னா சகோலியா டான்ஸ் இருக்கு. இப்ப காஷ்மீரோடது என்ன ஃபேமஸ்னா குட் இருக்கு. அந்த ரூஃப் வந்துன்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்து இந்த பேண்ட் பந்த இருக்குல்ல, இது வந்து என்னன்னா எம்டிஎஸ்ல ஆல்ரெடி கேட்டிருந்த கொஸ்டின்ஸ். அதே மாதிரி வந்து பஞ்சகனாகுமா, ஸோ இதையுமே வந்து என்ன தெரிஞ்சுக்கேன் சரிங்களா. ஸோ எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நியர்பை இருக்க ஸ்டேட்டோட வந்து என்னன்னா டான்ஸ் வந்து நீ கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா லடாக் தான் வந்து என்ன வரும், காஷ்மீர் வந்து வராது சரிங்களா. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன், ஃபண்டமெண்டல் வந்து என்ன வெக்காபுலரி ஆஃப் டேஷ் டான்ஸ் கான்ஸ்டியூட் வந்து என்ன மார்க் கம்பேக்ட் டெக்னிக் ஸ்டைலிஸ்ட் வந்து என்ன கேட் ஆஃப் பேர்ட்ஸ் அண்ட் அனிமல் அண்ட் மூவ்மெண்ட் மாடல் அண்ட் சோர் ஆஃப் வில்லேஜ் ஹவுஸ் ஒய்ஃப் அண்ட் மோஸ்ட்லி பர்ஃபார்ம்டு பை வந்து மேல் டான்சர் இன் த ஈஸ்டர்ன் இந்தியா. இப்ப இதை எப்படி எலிமினேட் பண்ணலாம்னா, ஈஸ்டர்ன் இந்தியான்னு சொல்லிட்டான், கதகளி வந்து என்ன அப்படின்னா கேரளா, ஸோ அது ஏன் ஈஸ்டர்ன் சைடு வருது, அதனால இது எலிமினேட்டட் சரிங்களா. இப்ப இந்த மூணு மணிப்பூரி, சாகு, சத்ரியா. மணிப்பூர் வந்து என்னன்னா ஈஸ்ட்ல தான் இருக்கு. சாகு வந்து என்ன 3 இடத்துல வரும்னு சொன்னேன், வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்ட், ஒடிசா. மூணுமே வந்து என்னன்னா வெஸ்ட் சைடு தான் இருக்கு, சாரி ஈஸ்ட் சைடு தான் இருக்கு சரிங்களா. சத்ரியா, அசாம், அது ஈஸ்ட்ல தான் இருக்கு. இப்ப அந்த மூணுலாம் வந்து நம்மளால எலிமினேட் பண்ண முடியாது, கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருந்தா மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா. சோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா சாகு தான். சோ சாகு தான் வந்து செமி கிளாசிக்கல் டான்ஸ், இந்தியன் டான்ஸ் வித் மார்ஷியல் வந்து ஃபோக் டான்ஸ் வந்து மிக்ஸ் ஆஃப் இருக்கும் சரிங்களா. சோ இந்த இமேஜ் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சோ இப்ப இங்க பாருங்க, இட் எனைட் எபிசோட் ஃப்ரம் தி எபிக்ஸ் என்ன அப்படின்னா மகாபாரதா அண்ட் ராமாயணத்துல இருந்து எடுத்து வந்தேன்னா அதே மாதிரி லோக்கல் ஃபோல்கரி அப்டிராக்ட் வந்து தீம்ஸ் எடுத்து சொல்லுவாங்க. இதோட ஆரிஜின் வந்து ஆனது எங்கன்னா கலிங்கா, ஒடிசா. ஏன்னா பூரி ஜெகநாத் வந்து ரிலேட்டடா வரும் சரிங்களா. 3 ஃபார்ம் வந்து சாகு டான்ஸ்ல இருக்குன்னு சொன்னேன், அதுதான் வந்து ஜார்க்கண்ட், அதே மாதிரி வந்து வெஸ்ட் பெங்கால், ஒடிசான்னு சொன்னல. இப்ப ஜார்க்கண்டுக்கு வந்து பேரை வந்து என்ன செரைக்கிலா அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலுக்கு வந்து என்ன புரியலன்னு சொல்லிட்டு மயூர்பஞ்ச் வந்து ஒடிசா. சோ ஏன் சொல்றேன் அப்படின்னா கொஸ்டின் சாகுல வந்து ஆல்ரெடி பார்த்தோம், இதுக்கு முன்னாடியும் வந்து ஒரு கொஸ்டின் பார்த்தோம், இப்பயும் கேட்டிருக்கேன். இப்ப நீங்க சாகு மட்டும் வந்து இந்த அளவுக்கு கிளாரிட்டியா படிச்சிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா வந்து என்ன அப்கமிங் நம்ம எக்ஸாம் எழுத கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ணிடல. சோ அதுக்கு தான் வந்து சொல்றேன் சரிங்களா. சோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா சாகு. ஓகேவா, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நான் போயிடலாம். சோ இந்த கொஸ்டின் பாருங்களேன், முந்தாரி டான்ஸ் இஸ் அசோசியேட்டட் வித் ட்ரைபல் கம்யூனிட்டி ஆஃப் விச் இந்தியன் ஸ்டேட். நல்ல வேலை இதுல இருந்து ட்ரைபலை கேட்கவே இல்லை, அவன் டைரக்டா என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா எந்த ஸ்டேட் அப்படின்னு தான் கேட்டிருக்கான் சரிங்களா. சோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா ஜார்க்கண்ட். சோ இந்த இமேஜ் வந்து நான் ஞாபகத்துல வச்சுக்கேன். சோ இந்த இமேஜ் வந்து நான் யூடியூப்பை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் எடுத்திருக்கேன் சரிங்களா. அப்ப தெரிஞ்சுக்க வேண்டிய ஆதிவாசி முந்தாடி ட்ரைபல் டான்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட். எந்த ட்ரைப் அப்படின்னா முண்டா ட்ரைப் எடுத்து வச்சுக்கேன். சோ எந்த டைம்ல செலிப்ரேட் பண்ணாங்க, ஹார்வெஸ்ட் சீசன். இதோட மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆடாது, ஒன்னு மடால், நகரா, இன்னொன்னு பான்சி சரிங்களா. சரி, இப்ப அடிஷனலா அதர் வந்து மேஜரா இருக்கிற வந்து ட்ரைபல் டான்ஸ் எல்லாத்தையும் அதர் ஸ்டேட்டோட இது கொடுத்துருக்கேன் சரிங்களா. இப்ப சாந்தாலி டான்ஸ் அப்படின்னா எந்த ட்ரைப்னா சாந்தால் சரிங்களா. எந்த ஸ்டேட், வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்ட். இந்த 2 ஸ்டேட்ல தான் சாந்தால் ட்ரைப் வந்து என்ன அப்படின்னா வாழ்றாங்க. அதனால அவங்க கொண்டாடப்படுற டான்ஸ் வந்து சாந்தாலி டான்ஸ் சரிங்களா. இது ஈஸியா வந்து பண்ணிடலாம், ஏன்னா சாந்தால் பேரே இருக்கு, அது ஈஸியா வந்து கனெக்ட் பண்ணிடலாம். பேம்பு டான்ஸ் பாருங்களேன், மிசோரம். பேம்புனா மூங்கில், மூங்கில் அப்படின்னா நார்த் ஈஸ்ட் வந்துடும், அதை கனெக்ட் பண்ணிக்க மிசோரம் அப்படின்னு சொல்லி. கல்பேலியா டான்ஸ் வந்து கல்பேலியா கம்யூனிட்டி இன் ராஜஸ்தான். சோ இது வந்து என்ன அப்படின்னா நம்ம பத்மாவதி மூவி பாடம் பார்த்தோம்னா கல்பேலியா டான்ஸ்னே வரும், அதை வந்து கனெக்ட் பண்ணிக்க ராஜஸ்தான். அடுத்து வந்து பகோரியா டான்ஸ். பகோரியா அப்படின்னு பார்த்தா பில்ஸ் ட்ரைப் வருவாங்க, இவங்க வந்து மத்திய பிரதேஷ். இப்ப திம்சா டான்ஸ் வந்து ஆந்திர பிரதேஷ், போர்ஜா வந்து ட்ரைப் சரிங்க. இது ஏன் வந்து கொடுத்துருக்கு அப்படின்னா ஒரு ஆர்கனைஸா கொடுத்துட்டேன்னு வச்சுக்கலாம், டெஃபினட்டா வந்து என்னன்னா நீங்க நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அப்கமிங் டேஸ்ல வந்து எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா கண்டிப்பா வந்து எலிமினேஷன்ஸ் வந்து நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. சரி, ஓகே. அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன, முந்தாரி டான்ஸ் வந்து ரிலேட்டட் டு வந்துன்னா ஜார்க்கண்ட். சரி, ஓகேவா, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சோ இந்த கொஸ்டின் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் டான்ஸ் ஃபார்ம் இஸ் பெர்ஃபார்ம்டு பை வந்து ஆதி ட்ரைப் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ். நம்ம இது வரைக்கும் டான்ஸ்ல என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னா எப்படி கேள்வி கேட்டிருக்காங்கன்னா டான்ஸ் வந்து என்ன கொடுத்துட்டு எந்த ஸ்டேட் அப்படின்னு வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க சரிங்களா. இது வந்து ஃபர்ஸ்ட் டைப். செகண்ட் டைப் என்ன கேட்டிருந்தாங்க, டான்ஸ் கொடுத்துட்டு எந்த ட்ரைப் அப்படின்னு வந்து என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, இது செகண்ட் டைப். தேர்ட் டைப்ல என்னன்னா நம்மளுக்கான ஸ்டேட்டும் வந்து சொல்லிட்டாங்க சரிங்களா, ட்ரைபும் வந்து சொல்லிட்டாங்க. என்ன கேக்குறாங்க, என்ன டான்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க சரிங்களா. இது வந்து மூணாவது டைப்.
ஸோ இதுதான் வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டது சரிங்களா. சரி, இப்ப நம்ம எங்கேயாவது வந்து என்ன புதுசா ஒரு டான்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரிலேட்டடா நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். டான்ஸ் பண்ணணும், ஸ்டேட் பார்க்கணும், ட்ரைப் இருந்துச்சுன்னா ட்ரைப்பை பார்க்கணும் சரிங்களா. இப்ப இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னன்னா தபு டான்ஸ் தான் வந்து அருணாச்சல் பிரதேஷ். அந்த ட்ரைப் என்னன்னா ஆதி ட்ரைப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்றாங்க சரிங்களா. சரி, இதோட சேர்த்து அடிஷனல் என்ன கொடுத்துருக்காங்க, இந்தியாவோட வந்து ஃபோக் அண்ட் ட்ரைபல் டான்ஸை ஆர்கனைஸ்டா வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன். பர்டிகுலர்லி வந்து இந்த ஸ்டேட் எல்லாமே இங்க அருணாச்சல் பிரதேஷ் பாருங்களேன். இதுல என்னென்ன இதெல்லாம் வந்து ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டாங்களோ அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். வன்சோ அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா. சோ இந்த கேள்வி வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. சாலோவுமே வந்து கேட்டிருக்காங்க. அசாமை பொறுத்தளவுக்கு வந்து பிகு ரொம்ப ஃபேமஸான வந்து என்ன ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் ஞாபகத்துல வச்சுக்கேன் சரிங்களா. நாகாலாந்த பொறுத்தளவுக்கு வந்து சோங்க் வந்து ஒண்ணுன்னா ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க. மிசோரம் பொறுத்தளவுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தா அந்த பாம்பு டான்ஸ் இப்பதான் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி வந்துன்னா கன்னடம், ஸோ இதேமே வந்து தெரிஞ்சு வச்சுங்க. மணிப்பூர் வந்து என்ன தங்தா வந்துன்னா இது வந்து ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுங்க. அதே மாதிரி பங்க்சோலம்ஸ் இதுவும் இப்பதான் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ திருப்புரா பொறுத்தளவுக்கு வந்து ரஜோகிரி இருக்கு. மேகாலயா பொறுத்தளவுக்கு வந்து லாகோ வந்து என்ன ஃபேமஸ் ஆனது. அதே மாதிரி வந்து சாட் சுக், அதே மாதிரி வந்து மைனிசம். ஸோ இதுவுமே வந்து என்ன கேட்டிருக்காங்க சரிங்களா. இதுவுமே நம்ம வந்து என்ன அப்கமிங் இதுல வந்து லேர்ன் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுங்க. இன் கேஸ் நீங்க வந்து நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஒரு பர்டிகுலரா ஒரு டேபிள் காலம் மாதிரி போட்டு இது எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணிட்டு வாங்க சரிங்களா. ஸோ ஓகே, அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தபு தான் வந்து என்ன டான்ஸ். இது யாரு பெர்ஃபார்ம் பண்ற ஆதி ட்ரைப், என்ன ஸ்டேட் அருணாச்சல் பிரதேஷ். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சரி, இந்த கொஸ்டின் பாருங்க, இது கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் தான். சார்லி ஜுமுரா அண்ட் வந்து நடுபாங்கி இஸ் அசோசியேட்டட் வித் விச் இந்தியன் கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரிலேட்டட் டு வந்து என்ன சத்ரியா டான்ஸ் சொல்றாங்க. சத்ரியா வந்து என்னன்னா ஒன் ஆஃப் த கிளாசிக்கல் டான்ஸ். என்ன ஸ்டேட் அப்படின்னா அசாம் சரிங்களா. ஸோ இந்த இமேஜ் வந்து என்ன ஞாபகத்துல வச்சுங்க. இப்ப நான் அடிஷனலா என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சத்ரியா டான்ஸ் இருக்குல்ல இதோட வேற ஏதாவது அசோசியேட்டடா வர்ற இதை கொடுத்துருக்கேன். கயான் வந்துன்னா பயனார் நாச் அப்படின்னு ஒண்ணு வருது. அதே மாதிரி வந்து கர்மனார் நாச்சு வருது சரிங்களா. ஆல்ரெடி 3 வந்து அசோசியேட்டட் பார்த்தோம். ஒன்று சாலி, ஜுமுரா, நாடு பாங்கி, அதோட சேர்த்து இந்த ரெண்டையும் வந்து ஆட் பண்ணிக்கங்க சரிங்களா. இப்ப நம்ம வந்து இந்த சத்திரியா வர்றதுக்கு முன்னாடி வந்து டான்ஸ் இருந்திருக்கு. அந்த டான்ஸ் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். நியூ வைஷ்ணவேட் மூவ்மெண்ட் இருக்குல்ல, அந்த வைஷ்ணவ மூவ்மெண்ட் மூலம் தான் சத்திரியா டான்ஸ் வந்திருக்கும். அதுக்கு முன்னாடி இருந்த டான்ஸ் ஃபார்ம் என்னன்னா ஒஜபாலின்னு சொல்றாங்க. இன்னொன்னு வந்துன்னா தேவனாசி ஃபார்ம்ல மெனி கிளாசிக்கல் எலிமெண்டும் இருந்துன்னு சொல்றாங்க. இப்ப இந்த ஒஜபாலி இருக்கு பாத்தீங்களா, இது 2 வெரைட்டி அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒரு வெரைட்டி என்னன்னா சுகா நன்னி அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு வெரைட்டி வந்து வாயு கோவா ஓஜா அப்படின்னு சொல்றாங்க. இந்த சுகா நந்தி இருக்குல்ல இது வந்து சக்தி கல்ட் அப்படின்னு சொல்றாங்க. வாயு கோவா ராஜா வந்து என்னன்னா பாலி வந்து என்ன வைஷ்ணவ கல்ட் அப்படி. இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா இன்கேஸ் சத்ரியா டான்ஸ்ல வந்து இன்னும் இன்டெப்த் கொஸ்டின் கேட்கணும்னா இதுல இருந்து தான் கேட்கணும் சரிங்களா. அதனால இது எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா சத்ரியா டான்ஸ் அப்படின்னு வரும் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சோ இந்த கொஸ்டின் ஒரு டஃப்பான கொஸ்டின். ஏன்னா திம்ஸ் ஆஃப் ஃபோக் டான்ஸ் இஸ் பெர்ஃபார்ம்டு பை த ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்றாங்களே. இப்ப திம்ஸ் ஆஃப் ஃபோக் டான்ஸ் எந்த ஸ்டேட்னு கேட்டிருந்தா கூட ஓரளவு ட்ரை பண்ணிக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எந்த ஸ்டேட்னு தெரியணும். அந்த ஸ்டேட்டோட வந்து ரிலேட்டடான வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும் சரிங்களா. இது அதனால வந்துன்னா ரொம்ப சுத்துற மாதிரி இருக்கும். அதனால இது கொஞ்சம் டஃப்பானதுதான். சரி, இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னன்னா அரக்கு வேலி சரிங்களா. சோ இந்த அரக்கு வேலி இந்த இமேஜ் வந்து ஞாபகத்துல வச்சுங்க. ஆந்திராவோட ஊட்டி வந்துன்னா அரக்கு வேலி, திம்சா டான்ஸ்னு வந்து அரக்கு அப்படின்னு வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஞாபகத்துல வச்சிருக்கேன். இப்ப ஃபோக் டான்ஸ் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் என்னென்னலாம் இருக்குன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஒண்ணு கோபி, அதே மாதிரி வந்து தண்டாரியா, அதே மாதிரி வந்து வீர நாட்டியம், புட்டு பொம்மாலு. ஸோ நம்ம சாங்கே ஃபேமஸா வந்து பொம்மாலு சாங் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி வந்து போனாலு, அதே மாதிரி வந்துன்னா தப்பு, தம்மால், மாதுரி, அதே மாதிரி வந்துன்னா பத்துக்கம்மா. இது எல்லாமே வந்து ஃபோக் டான்ஸ் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். என்ன வேலி அப்படின்னா அரக்கு வேலி சரிங்களா. இப்ப அதர் ட்ரைபல் டான்ஸ் ஆஃப் இந்தியாவுமே இங்க வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா. இங்க சாந்தாலி ட்ரெயின்ஸ் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். சாந்தாலி ட்ரைபல் வந்து லொக்கேட்டட் இன் வந்து வெஸ்ட் பெங்கால் அண்ட் ஜார்க்கண்ட். ஸோ யாரு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா சாந்தால் ட்ரைப் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து என்ன பாம்பு டான்ஸ் பாருங்களேன் மிசோரம் வரும். கல்வாலியா டான்ஸ் வந்து ராஜஸ்தான். இது எப்படி நான் வச்சுன்னா பத்மாவத் மூவில வந்து ஒரு சாங்கே வந்து இது ரிலேட்டடா வந்துருக்கு சரிங்களா. அடுத்து வந்து இங்க பாருங்க. ஸோ ஏல வந்து என்ன கரடி. ஸோ ஏல வந்து என்ன கரடி டான்ஸ் எங்க அப்படின்னா கேரளான்னு வருது. அதே மாதிரி பகோரியா டான்ஸ் ரிலேட்டட் டு மத்திய பிரதேஷ். இது என்ன ட்ரைப் அப்படின்னா பில் ட்ரைப் வந்துட்டு உருவாங்க சரிங்க. சாகு டான்ஸ் வந்து 3 ஸ்டேட் வரும். வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்ட், ஒடிச்சா. ஏன் அப்படின்னா 3 ஃபார்ம் ஆஃப் சாகு டான்ஸ் இருக்கிறதுனால வரும் சரிங்களா. அடுத்து சாட் சுக் வந்து என்ன மெயினிசம் அப்படின்னு இருக்குல்ல இது ரிலேட்டட் வந்து மேகலாயா. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா அரக்கு வழி. ஏன் அப்படின்னா லொக்கேட்டட் வந்து ஆந்திர பிரதேஷ். என்ன டான்ஸ்னா திம்சாவோட ஃபோக் டான்ஸ் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் அ ட்ரெடிஷனல் டான்ஸ் ஃபார்ம் ஆஃப் வந்து ஸ்ரீலங்கா. ஸோ இந்த கொஸ்டின் கேட்டதுக்கான ரீசன் வந்து உங்களுக்கு ஸ்ரீலங்கன் டான்ஸ் தெரியணும்னு அவசியம் கிடையாது. எலிமினேஷன் பண்ணுங்கன்னு தான் சொல்றாங்க சரிங்களா. பிகு டான்ஸ் வந்து என்னன்னா நம்மளுக்கு தெரியும். நம்ம என்ன டான்ஸ் அப்படின்னா அசாம் ரிலேட்டடா வந்துன்னா வர டான்ஸ் சரிங்களா.
கதக் டான்ஸ் கிளாசிக்கல் டான்ஸ் யூபி ரிலேட்டடா வரும். பரதநாட்டியம் வந்து தமிழ்நாடு. அப்ப டைரக்டா என்ன பண்ணலாம், அந்த 3 எலிமினேட் பண்ணிட்டா ஆன்சர் வந்து இதுதானே. ஸோ டைரக்டா இப்படி எடுத்துக்கலாம் சரிங்களா. அப்ப கண்டியான் டான்ஸ் வந்து ரிலேட்டட் டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ரீலங்கன் சொல்றாங்க. ஸ்ரீலங்கனோட டான்ஸ் வந்து என்ன, கண்டியன் டான்ஸ். ஜஸ்ட் வந்து லேர்னிங் மட்டும் தான் சரிங்களா. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயலாம். ஸோ இந்த கொஸ்டின் ஒரு ஈஸியான கொஸ்டின். விச் ஆர் த ஃபாலோயிங் கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம் இஸ் அசோசியேட்டட் வித் வந்து ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. இப்ப நம்ம மியூசிக் அப்படின்னு வந்தாவே ரெண்டு ஃபேமஸான மியூசிக் இருக்கு. என்ன இருக்குன்னா ரெண்டு ஸ்கூலு. ஒன்னு ஹிந்துஸ்தானி மியூசிக், இன்னொன்னு கர்நாடிக் மியூசிக். ஹிந்துஸ்தானி மியூசிக் வந்தாவே வந்து நார்தன் இந்தியா வந்துடும். கர்நாடிக் மியூசிக் வந்தாவே சதர்ன் இந்தியா வந்துடும். இப்ப நம்மளுக்கு 8 கிளாசிக்கல் டான்ஸ் இருக்கு அப்படின்னு தெரியும். இதுல ஒன் ஆஃப் த டான்ஸ் வந்து கதக். கதக்கு வந்து என்ன ஸ்டேட், யூபின்னு வரும். யூபி லொகேட்டட் இன் வந்து நார்தன் இந்தியா. அப்ப டைரக்டா என்ன சொல்லலாம், இந்த டான்ஸா வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹிந்துஸ்தானி மியூசிக் வரும் அப்படின்னு சொல்லலாம்ல. இங்க பாருங்க, கதக்கு வந்து என்ன யூபின்னு வரும், சத்ரியா வந்து என்ன அஸ்ஸாம் அப்படின்னு வரும், மோகினியாட்டம் வந்து என்னன்னா கேரளா அப்படின்னு வரும். சோ கதகளி வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதுவும் கேரளா அப்படின்னு தான் வரப்போகுது. அப்ப டைரக்டா என்ன சொல்றேன், எது நார்தன் இந்தியாவில் இருக்குன்னா கதக். இந்த மாதிரி ஆன்சர் பண்ணலாம். எல்லாத்தையும் லிங்க் பண்ணி படிச்சோம் அப்படின்னா ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணலாம் சொல்லுங்க. இப்ப இந்த 8 கிளாசிக்கல் வந்து என்ன டான்சிங்கும் நல்லாவே நாத்துல வச்சுக்கோங்க. கேட்கறதுக்கு அதிகமாவே வந்து சான்சஸ் இருக்கு சரிங்களா. அடுத்த கொஸ்டின் போயலாம். சோ இந்த கொஸ்டின் பாருங்க, a traditional singing of nat is associated with வந்து which dance ன்னு கேக்குறாங்க. அகைன் கிளாசிக்கல் டான்ஸ்ல இருந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா மணிப்பூரி சரிங்களா. இப்ப நாட் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. மணிப்பூரியோட வந்து அந்த கிளாசிக்கல் ஸ்டைல் ஆஃப் சிங்கிங் சொல்றாங்க சரிங்க. சிங் பண்ணும்போது என்னன்னா பங்க் அப்படின்னு ஒரு பங்க் சோளம் அப்படின்னு பார்த்தோம் தெரியுங்களா. மணிப்பூரி பங்க்னா ஒண்ணும் கிடையாது, அந்த மிருதங்கம் இருக்குல்ல அதுதான் வந்து பங்க்னு சொல்றாங்க. அதே மாதிரி மணிப்பூரி வந்து கிளாசிக்கல் ட்ரம், அதை நான் மிருதங்கன்னு சொன்னேன், இது வந்து ட்ரம்னு சொல்லியிருக்கேன் சரிங்களா. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணாங்க. எது அப்படின்னா இந்த நாட் மீன்ஸ் வந்து சிங்கிங், அதோட சேர்த்து எதை யூஸ் பண்றாங்க அப்படின்னா பங்க், அது வந்து என்ன கிளாசிக்கல் டர்ம், அதை யூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. இப்ப மணிப்பூரியோட அந்த எக்ஸ்போனன்ட், அதாவது ஃபேமஸான வந்து என்னன்னா இவங்க எல்லாம் கொடுத்திருக்கேன். யாருன்னா குரு பிபின் சிங். இப்ப சில பேர் வந்து சிங்கன் இருக்குன்னு சொல்லிட்டு பஞ்சாப் நோக்கி வந்து போயிருவாங்க. நானே இந்த தப்பு பண்ணிருக்கேன், அதனால சொல்றேன், யோசிச்சுக்கோங்க. குரு பிபின் சிங் வந்து என்ன அப்படின்னா ஃபாதர் ஆஃப் மணிப்பூரி வந்து டான்ஸ் சரிங்களா. அதோட சேர்த்து இன்னொரு தர்ஷானா வந்து ஜவேரி. இந்த தர்ஷானா எப்படி நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம், மலையாளத்துல வந்து ஒரு சாங் வரும் தர்ஷானா அப்படின்னு ஒரு ஃபேமஸான சாங் இருக்கும். ஜஸ்ட் ஞாபகத்துல வச்சுங்க, தர்ஷனா வந்துச்சு அப்படின்னா மணிப்பூரி வந்து போயிடணும் அப்படின்னு சரிங்களா. இப்ப மணிப்பூரி ஸ்டைல்ல இருக்கிற வந்து டான்ஸ்ல இருக்கிற என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட், அதே மாதிரி அதோட ஸ்டைல் எல்லாத்தையும் கொடுத்துருச்சுங்க. ஒண்ணு வந்து ராஸ், இன்னொன்னு வந்து நாதா வந்து சங்கீர்த்தன், அதே மாதிரி பங்குச்சோளம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பங்குச்சோளம் அப்படின்னா நம்ம மிருதங்கத்துல கையில வச்சுட்டே வந்து சுத்தி சுத்தி வந்து ஆடிட்டு இருப்போம் சரியா. டான்சர் பிளே த பங்க் ஆர் ட்ரம் ஒயில் வந்து டான்சிங். தோலா சோளம் இருக்கு. கர்தல் சோளம் வந்து உமன் வந்து இது பண்ணாங்கன்னா அதுதான் வந்து கர்தால் சோளம் சொல்லுவாங்க. அதே மாதிரி தங்தா, இது வந்து மார்ஷியல் ஆர்ட் ஃபார்ம் ஆஃப் வந்து மணிப்பூர் சரிங்களா. இப்ப வாங்க கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிப்பூரி வந்து டான்ஸ் சரிங்களா. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். சோ இந்த கொஸ்டின் பாருங்க, கர்மாவோட ட்ரைபல் டான்ஸ் ஃபார்ம் இஸ் அசோசியேட்டட் வித் விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட் அப்படின்னு சொன்னாங்க. இது நம்ம லேர்ன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஆன்சர் பண்ணிடலாம். சோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன, சத்தீஸ்கர். சோ கர்மா டான்ஸ் ரொம்ப ஃபேமஸ் வந்து சத்தீஸ்கர். எந்த டைம் இதுனா கர்மா பூஜா டைம்ல வந்து என்னன்னா இந்த டான்ஸ் வந்து ஆடுறாங்க. ஸோ இந்த இமேஜ் வந்து நான் வச்சேன். இந்த இமேஜ் நான் வந்து என்ன யூடியூப்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் எடுத்தேன் சரிங்களா. ஏன் யூடியூப் பற்றி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்க அந்த யூடியூப்ல அந்த வீடியோ 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா விசுவலைஸா பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப மறக்காது. டெஃபினட்டா வந்து என்னன்னா அது ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் கேட்டேன்னா எலிமினேஷனுக்காக நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இது அடிஷனல் என்ன கொடுத்தனா இந்த குரூப், அதாவது இந்த ட்ரைபல் குரூப் வந்து என்னன்னா இந்த ஃபோக் டான்ஸ் வந்து கரம் ட்ரீ கீழே வந்து என்னன்னா ஆர்டர் சொல்றாங்க. சிம்பிளைஸ் வந்து என்ன கரம் தேவ்தா சரியா. இது எல்லாமே வந்து நம்மளோட கஸ்டம்ஸ் அண்ட் கல்ச்சரல் பார்ட் சரிங்களா. அதர் ஃபோக் டான்ஸ் வந்து சத்தீஸ்கரோட இது கொடுத்துருக்கேன். ஸோ ரவுட் நாச்சா அப்படின்னு இருக்கும், பந்தின்னு வரும், பந்தவாணின்னு வரும், சைலா வரும், சுவா வரும், கென்டி, அதே மாதிரி வந்து சர்ச்சேரா. ஸோ இது எல்லாத்தையும் வந்து அடிஷனலா வந்து நீங்க நோட் பண்ண வேண்டியது இருக்கு சரிங்களா. இப்போ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் தான் வந்து கர்மாவோட ட்ரைபல் டான்ஸ் ரிலேட்டட் டு. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் போயலாம். இந்த டான்ஸ் பாருங்களேன். சோ சாரி, இந்த கொஸ்டின் பாருங்களேன், இந்த டான்ஸ்னு சொல்லிட்டேன். இந்த கொஸ்டின் பாருங்க, லாகோ வந்து இஸ் டான்ஸ் ஃபார்ம் ஆஃப் விச் ஸ்டேட் அப்படின்னு இருக்குல்ல. இதுவும் சிஹெச்எஸ்ல தான் வந்து என்ன கேட்டிருக்காங்க. இப்ப லாகோ அப்படின்றக்கு இதுவும் நம்ம வந்து என்ன லேர்ன் பண்ணிருக்கோம் சொன்னீங்க. இப்ப இந்த லாகோ டான்ஸ் ஃபேமஸ் இன் வந்து ஸ்டேட் ஆஃப் மேகாலயா. என்ன ட்ரைப் பெர்ஃபார்ம் பண்ணாங்க, ஜெயின்டியா ட்ரைப் வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க சரிங்களா. இந்த இமேஜ் வந்து என்ன ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஸோ நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன, மேகாலயா லாகோ டான்ஸ் அப்படின்னு. இன்கேஸ் உங்களுக்கு வந்து இது வந்து மனப்பாடம் இல்லைன்னா இனி ஷார்ட்கட்ஸ் இருந்தா ஞாபகத்தை வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஹச் இருக்கு, இங்கேயும் ஹச் இருக்கு சரிங்களா. இப்ப லாகோ அப்படின்னு இருக்குல்ல, லாகோ மேகாலயா அப்படின்னு வச்சிருக்கேன். மேபி வந்து என்னன்னா ஏதாவது ஒரு ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு வந்து என்னன்னா நம்ம ஷார்ட்கட் வச்சு எக்ஸாம் டைம்ல அது ஞாபகம் வந்துச்சுன்னா பெஸ்ட், அதுக்காக தான் சொல்றேன் சரிங்களா. இப்ப அதர் டான்ஸ் ஆஃப் வந்து மேகாலயா அப்படின்னு பார்த்தேன். ஸோ நாங்க்ரம் இருக்கு, அதே மாதிரி வந்து சாட்சுக்,
மினிசம் இருக்கு, பங்களா இருக்கு, அதே மாதிரி வந்துன்னா தோர் செக்கெட்டா இருக்கு சரிங்களா. ஸோ ஏன் இதெல்லாம் வந்து மேபி என்னோட ப்ரொனன்சியேஷன் தப்பா இருக்கலாம். ஸோ சாரி ஃபார் தட். ஆனா தெரிஞ்சுக்கங்க, இது மேகாலயோட வந்து அதர் வந்து என்னன்னா ஃபேமஸான டான்ஸ் ஆஃப் ஃபோக் சரிங்களா. கரெக்ட் ஆன்சர் என்னன்னா லாகோ அப்படின்னு வந்தாவே ரிலேட்டட் டு வந்து மேகாலயா அப்படின்னு வந்தாரு. ஓகேவா. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். அவ்வளவுதான். ஸோ மோஸ்ட்லி வந்து என்னன்னா வி கவர்டு வந்து என்னன்னா செகண்ட் பார்ட் ஆஃப் வந்து டான்ஸ் சரிங்களா. ஸோ தேர்ட் பார்ட்ல 1 by 1 கவர் பண்ணலாம். ஸோ நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நான் ஒவ்வொரு வீடியோக்கும் ரொம்பவே வந்து டைம் எடுத்து செலவு பண்ணி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட். ஸோ மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.